நாம ஒவ்வொரு தொழுகையிலையுமே கடைசி இருப்பிலே அமர்ந்து சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓதக்கூடிய அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மகத்தான பாவ மன்னிப்பு துஆ தெரிஞ்சுக்கலாமா? பாருங்களேன், சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. ஒரு சந்தர்ப்பத்திலே ஹஸரத் அபூ பக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அல்லாஹுவின் தூதர் இடத்துல வருவாங்க. வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி துஆஅன், எனக்கு ஒரு துஆவை தாங்கள் கற்றுத்தாருங்கள். அத்உ பிஹி ஃபீ ஸலாத்தி, நான் அதை தொழுகையில ஓதணும், நான் தொழுகையில் ஓதும்படியான ஒரு துஆவை தாங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொல் தோழரே, நீங்க இதை சொல்லுங்க, இந்த துஆவை கேளுங்கள் என்று கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி லலம்து நஃப்ஸி, இன்னி லலம்து நஃப்ஸி, நிச்சயமாக நான் எனக்கு நானே அநீதம் இழைத்துக் கொண்டேன். அதாவது நான் செய்த தவறுகளால், செய்யக்கூடிய பாவங்களால் அதன் பாதிப்பு முழுவதும் எனக்கு தான். அந்த வகையில எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ், அதுவும் லுல்மன் கஸீரன், லுல்மன் கஸீரா, அதிகமான அநியாயம் செய்து விட்டேனே, நிறைய பாவங்களை செய்து எனக்கு நானே அநீதம் இழைத்து விட்டேன் யா அல்லாஹ். வலா யக்ஃபிரு ذுனூப வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை யாரும் மன்னிக்க மாட்டாங்களே, மன்னிப்பவன் நீ மட்டும்தான், உன்னை தவிர மன்னிக்க கூடிய ஆற்றலும் அதிகாரமும் யாருக்குமே கிடையாது, அதற்கான முழுவதுமான தகுதி படைத்தவன் நீ மட்டும்தான் என்று கேட்கிறோம். பிறகு ஃபக்ஃபிர்லி, ஃபக்ஃபிர்லி, ஆகையால் என்னை மன்னிப்பாயாக, என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், அதுவும் மக்ஃபிரதம், மக்ஃபிரதம் மின் இந்திக, மின் இந்திக, உன்புறத்திலிருந்து மகத்தான மன்னிப்பை, எக்கச்சக்கமான மன்னிப்பை முழுவதுமாக எனக்கு தந்து என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று கேட்கிறோம். பிறகு வர்ஹம்னி, வர்ஹம்னி, அத்தோடு எனக்கு ரஹ்மத்து செய்ய அல்லாஹ், என்னை மன்னித்து உன்னுடைய அருளில் என்னை அரவணைத்துக் கொள் யா அல்லாஹ். பிறகு கடைசியாக அல்லாஹ்விடத்தில் இப்படி சொல்லுகிறோம், இன்னக, இன்னக யா அல்லாஹ், நிச்சயமாக நீ, அன்தல் கஃபூருர் ரஹீம், அன்தல் கஃபூர், நீ மிக்க மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், மகத்தான மன்னிப்பாளனாகவும், அர் ரஹீம், அளவில்லா அருள் புரிபவனாக, கருணை உள்ளவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எனவே இந்த துஆவை நம்ம அர்த்தம்